தூத்துக்குடி முருகேஷ் ஜி அவரை பற்றி சொல்லுங்கள். முருகேசன், பார்த்தசாரதி, சிவசங்கர் 3 பேரும் எப்போது வந்தாலும் ஒன்றாக தான் வருவார்கள். வந்தாக 3 பேரும் ஒன்றாக தான் இருப்பார்கள். சாமி கூட சாமி எங்கே போனாலும் சாமி அவங்களையும் அழைச்சின்னு போவார். புன்னமரத்து அடியும் அழைச்சின்னு போவார். புன்னமரத்துலேருந்து மறுபடியும் தேரடி மண்டபத்துக்கு வருவோம். தேரடி மண்டபத்துக்கு வரும்போதும் கூட தான் வருவோம். ராத்திரிக்கு படுத்துக்கிற போது இங்கே கூட தான் படுத்துக்குவாங்க. 3 பேருமே தனியாக வந்ததே கிடையாது. ஒருத்தர் விட்டு ஒருத்தர் தனியாக வந்ததே கிடையாது. 3 பேரும் ஒன்றா தான் வருவாங்க. அப்படி வர்றபோது முருகேசனுக்கு தனியாக காட்டன் மில்லு தூத்துக்குடியில் இருக்குது. அந்த மில்லு அப்போல்லாம் சரியாக ஓடாமல் இருந்திருக்கு. சாமிக்கிட்ட சொல்கிறாரு, எப்படி இன்னும் நடக்குது பிஸ்னஸ் எப்படின்னு விசாரிக்கிறாங்க சாமி. ஒரு வருஷம் கோயம்புத்தூரில் இருக்கிற துணி நூல் மில்லு எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. அந்த வருஷம் இவருக்கு ஸ்ட்ரைக் இல்லாமல் நல்லா ஓடுறது. நல்லா ஓடி நிறைய லாபம் கிடைக்குது. கடன் 28,000 இருந்ததுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். 22,000 கடன் அடைஞ்சி நிறைய லாபம் வந்ததுனால சாமிக்கு எதையாவது கொடுக்கணும்னு நினச்சாரு. சாமி எதுவும் இந்த பிச்சைக்காருக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுப்பு தெரிவிக்கிறாங்க. அப்போ சாமிக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறாரு. அப்போது பெரியசாமி தூரன் பாட்டு ஒரு 5-6 பாட்டு, இந்த பாட்டை நான் கேசட்டாக போட்டுமா சாமின்றாரு. அது வேணால் செய்யலான்றாங்க. அது போய் மெட்ராஸ்லேருந்து செய்ததா கேள்வி. கேசட் கொண்டு வந்து சாமிகிட்ட கொடுக்குற போது சாமி ஒரு கேசட்டை வாங்கிட்டு மீதி நீங்கள் யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்களே கொண்டு அவங்கவுங்க வீட்டில் கொடுக்கலான்னு சொல்கிறாங்க. அப்புறம் முருகேசனே தனியாக அவருக்கு காரில் ஒவ்வொரு பக்தர்கிட்டையும் தெரிஞ்சவங்ககிட்ட கீவாஜா, தேப்போ மீனாட்சி சுந்தரம், ஆசா ஞான சம்பந்தம், கேஎஸ் பாலசுப்ரமணியம், கேஎஸ் பாலசுப்ரமணியம், பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலர் வேங்கட சுப்பிரமணியம் எல்லார் வீட்டுக்கும் இவரே கொண்டு போய் ஒவ்வொரு வீட்டுக்கும் கேசட் கொடுத்துட்டு வர்றாரு. அப்படி இங்கே கம்பெனி பாண்டிச்சேரி கம்பெனிக்கு ஒரு கேசட் கிடைக்குது.